ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சம்பா அவல் யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்துக்க போகிறோம். அவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கோம், அதையில் சேர்த்துக்க போகிறோம். பாதி லெமன் அதையில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். விதை எல்லாமே நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்குறப்பெல்லாம் இப்படி வித்தியாசமாக லெமன் அவர் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மல்லியெல்லாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட லெமன் அவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமன் அவல் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.